முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த பழனி முருகன் அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போய் குறி சொல்வது கிடையாது. எப்போதும் என்னை நாடி வருபவர்களுக்கு நான் அருள் செய்வேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் தேடி போய் குறி சொல்லுவேன். அப்படிதான் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறி சொல்லி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் என் செல்வமே. முதல்ல உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து காணாமல் போகுன்றதை நீ நம்பு. அப்படி நீ நம்பும்போது தான் அது உனக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களையும் பெருசாக யோசிச்சு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன் வாழ்க்கை என் கைகளில் தானே இருக்கிறது. நீ கேட்டதை அள்ளி கொடுப்பதில் உன் அப்பன் முருகனை விட மிஞ்சிய தெய்வம் இங்கு யாருமே இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நான் உனக்கு கெட்டதையும் கஷ்டத்தையுமா அள்ளி கொடுப்பேன்? நிச்சயமா இல்லை. உனக்கு நல்லதை தருவதற்காகவும் உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பதற்குமாகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் உன் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகளை கீழே தள்ளிவிடுமே தவிர உன்னை எந்த விதத்திலும் கீழே தள்ளாது என் செல்வமே. நான் என்னதான் உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் கூட அதையும் உன் நன்மைக்காக நல்லதுக்காக தான் கொடுத்தேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. இனிமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் நிலச்சி நிற்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்ட பிறகு இனி நீ எதுக்காக கவலை கொள்கிறாய்? எல்லா வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உண்டாக்கி தரப்போகிறேன். என் அருளும் மகிழ்ச்சியும் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். என்னை நம்புபவர்களுக்கு சில நேரங்களில் நான் கசப்பை கொடுப்பேன். ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல மருந்தாக, காயங்களுக்கெல்லாம் குணமாக்கும் மருந்தாகவே கொடுத்துருப்பேன். எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு நீ யோசிச்சினா அதற்கான காரணம் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயமும் நடக்கும்போதே ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நீ சோர்ந்து துவண்டு போகாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருந்து வளர்ச்சி அடைய வைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ அடுத்தடுத்து என் அருளால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும்படி நான் செய்கிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காக இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். விதிங்கிறது நான் உனக்காக போட்டு வச்ச ஒரு கோடு தானே தவிர அந்த கோட்டை தாண்டியும் நிச்சயமாக உன்னால் மேலே உயர்ந்து ஜெயிக்க முடியுமேன் செல்வமே. உன் முயற்சியிலும் மன உறுதியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீயாகவே கண்டதையும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாம். விதி முன்பாக எல்லாமே சுக்கு நூறாக உடஞ்சி போவதைப் போல உனக்கு தெரிந்தாலும் உன் விதியையே உனக்கு சாதகமாக என்னால் மாற்றி தர முடியும். தொடர்ந்து நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் உனக்காகவே எல்லாமுமாக நான் இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறதுக்கு ஏற்றாறு போல தான் உன் வாழ்க்கை மாறும். நல்ல எண்ணம் கொண்ட உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி உனக்கான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி தர்றேன். எப்போதும் எனக்கு நன்மை மட்டுமே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அந்த நம்பிக்கையின் மூலமாகவே நான் உனக்கான ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேனேன் செல்வமே. என்னை நம்புவதற்கான பலனாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கப் போகுது. எப்போதும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்னு நம்பு. என்னை நினச்சி நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் உனக்கு 1000 நல்ல பலன்களை நான் கொடுப்பேன். நீ சகல செல்வங்களோடு சௌபாக்கியவதியாக உயர்வும் பக்தியும் வெற்றியும் பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். இதற்கு முன்பாகவும் இந்த உலகத்தில் உனக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு. ஆனால் இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகள் அனைத்தும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பதற்காக மட்டுமே. நீ எதை நினச்சும் பயப்படாத. இருள் சூழ்ந்த நேரங்களிலும் கூட நான் உனக்கு துணையாக இருந்து ஒளிகாட்டி உன்னை வழி நடத்துவேன். நீ என்னை நம்பி தைரியமாக முன்னாடி போனினா உன் வாழ்க்கை தானாகவே வளம் நிறைஞ்சதாக உன் பின்னால் வரும். எல்லா சௌபாக்கிய சந்தோஷங்களையும் பெறக்கூடிய ஆளாக நீ அமைதியும் சந்தோஷத்தோடும் நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சின்ன ஆசைகளிலிருந்து பெரிய கனவு வரை ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் செல்வமே.
இனி அனைத்தையும் தகுந்த நேரத்தில் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை மலரச் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நீ எடுத்த முடிவில் உனக்கு மன நிம்மதி இல்லையே நினச்சி கவலைப்படாத. எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். உனக்கு நிறைய திறமையும் தகுதியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதற்கேற்ற நல்ல வாழ்க்கையும் நல்ல வருமானமும் கூட நிச்சயம் உனக்கு உண்டாகும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ உயர்வடைய போகிற. நேர்முறையாக யோசிக்கும் நேர்மையான நல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். யாரை சந்தித்தாலும் தைரியமாக பேசு. நீ மலை போல பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை கூட என் அருளால் நான் பனி போல உருக வச்சிருவேன் என் செல்வமே. என் வார்த்தையை நீ நம்பிக்கையோடு கேட்டினா நீ கேட்ட ஒவ்வொன்றையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில நேரங்களில் மனக்கவலைகள் உன்னை போட்டு அமுக்கிறதையும் நீ வருந்துவதையும் நான் பார்க்குறேன். எதுக்காக நீ இந்த அளவுக்கு கவலை கொள்கிறாய்? எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர இந்த முருகன் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி தர நான் இருக்கேன். மற்றவங்களுக்காக உன் வாழ்க்கையும் சுயமரியாதையும் நீ அர்ப்பணிக்க வேண்டாம். எப்போதும் நீ சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணத்தோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வலிமையை கொடுப்பேன் என் செல்வமே. நீ செஞ்ச நன்மைகளும் நல்ல விஷயங்களும் ஒருபோதும் வீணாகாது. உன் வாழ்க்கை ஏன் பாதுகாப்பில் தான் இருக்குது. நீ வாழ வேண்டியது மற்றவங்களுக்காக அல்ல, உனக்காக வாழு. உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய். இந்த முருகன் உனக்கு எல்லாமுமா இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன். நீ எதையும் தேடி அலைய வேண்டிய காலம் இல்லை. உனக்கானது அனைத்தும் உன்னை தேடி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. நீ நினைப்பதற்கு முன்பாகவே இனி எல்லாமே சிறப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். நீ என்கிட்ட கேட்ட எந்த விஷயங்களையும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை. உன் மனதை மகிழ்விக்கும் நல்ல நிகழ்வுகள் அனைத்தையும் நான் சிறப்பாக உனக்கு நடத்தி தர்றேன். என் அருளால் இனிமே நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே. நீ வாழ்க்கை முழுவதும் எதை தேடிக்கிட்டு இருக்கியோ, எதை அடைவதற்காக தவிச்சுக்கிட்டு இருக்கியோ, உன் தேடலை நிறைவு செஞ்சு உனக்கான தவிப்பை முழுதுபடுத்துகிறேன். நீ என்னையே அறியாமல் எனக்கு தெரியாமல் என் பெயரை உச்சரித்தா கூட நான் உனக்காக ஓடிவந்து உதவி செய்வேன் என் செல்வமே. நீ என்னை வணங்காமல் இருக்கலாம், என் மேலே பக்தி செலுத்தாமல் இருக்கலாம். உனக்கே தெரியாமல் வேறு யாரையாவது ஒருவருடைய பேரை முருகான்னு நீ கூப்பிட்டுருந்தா கூட அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் கண் விழிப்போட கவனத்தோட நீ எல்லாவற்றையும் உற்று நோக்கி கவனிக்க கற்றுக்கோ. உன்னிப்பாக நீ கவனிக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இப்போது உன் ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் நிராசையாகவே இருக்கேன்னு கவலைப்படாத. அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. உன்னுடைய தேடலுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ எதை எதிர்பார்க்குறியோ, எதை ஆசைப்படுறியோ அதை நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ செய்த முயற்சிகள் அனைத்திலும் உன் செயல்கள் சீராக சிறப்பாக இருந்தது. அதனால்தான் என் அருளை உனக்கு அருளி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய வந்திருக்கேன். நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் நிச்சயம் தீர்வை கொடுப்பேன். உனக்கே தெரியாமல் நான் உன் வாழ்க்கையில் இருக்க தடைகளை அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்வமே. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேரும். உன் உழைப்பையும் நம்பிக்கையும் பார்த்து தான் தக்க நேரத்தில் உனக்கு அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். உனக்கு நல்ல வாய்ப்புகளையும் உனக்கு வேண்டிய ஆதரவுகளையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? கிடைக்குமா நடக்காத மடக்குவான்னு கவலையோ சந்தேகமோ வருத்தமோ உனக்கு வேண்டாம். நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராகவே காத்துக்கிட்டு இருக்கேன். அதை பெறுவதற்கு நீயும் தயாராக இருந்துவிடு என் செல்வமே. பயங்கிற நிழலை மனசில் வச்சுக்கிட்டு அது நடக்காதோன்ற எதிர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் போட்டு வைக்காதே.
நீரிடம் கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்வேன். என்னை நம்பும் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போகின்ற பேச்சுக்கு இடமில்லை. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுப்பேன் என இப்போதே உனக்கு நல்ல குறி சொல்லுகிறேனேன் செல்வமே. வாழ்க்கையில் நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அதனால் நீ கலங்க வேண்டாம். நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்த நாட்களை எல்லாம் உனக்கு இனிமையான நாளாக நான் மாற்றி தர்றேன். இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் நல்ல நாட்களாகவே இருக்கும். உன் வாழ்க்கை அழகாக மாறும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஊழ்வினைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உன் முயற்சியும் சோதனைகளால் நிரம்பிய உன் வாழ்க்கையும் இப்போது உனக்கு ஒரு நல்ல பலனை தரதான் போகுது. நீ கஷ்டப்பட்ட காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போது நீ உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழும்படி உனக்கான புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகுது. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் தயாராக இருக்கேன். எது நடக்கலை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை சீராக்கி அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கலை நினச்சி வருத்தப்பட்டு அது நடக்கணுமேனு கவலைப்பட்டு காத்திருக்கிறாயோ அது நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. நீ சிரமப்பட்ட நாட்கள் எதுவுமே வீண் போகாது. அந்த சிரமங்கள் தான் உன்னை மேலே ஏற்றும் படிகளாக மாறப்போகுது. ஏணிப்படியில் நின்று அடுத்தவங்களை ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்த நீ இப்போது நீயே ஏணிப்படியில் ஏறிப்போய் வெற்றியை எட்டி பிடிக்க போகிற. உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர நான் தயாராக இருக்கேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என இப்போதே உனக்கு நல்ல குறிய சொல்லிட்டேன். உன் மனசில் இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உன்னை தெளிவுபடுத்தி நீ எதை செய்யணுமோ அதையும் உன்னை நல்லபடியாக செய்ய வைக்கிறேன் என் செல்வமே. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் நன்மையை நான் அருள போகிறேன். நீ கவனத்தோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும். உன் பிரச்சனைகளை தீர்த்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் வாழ முடியும். என் அருளால் இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். நீ எடுக்கிற எந்த முடிவும் ஒருபோதும் தப்பாக போகாது. ஓ முருகா சரணம்.